வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஏஐசிஓல கேட்ட ரீசனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம இதுல கேட்ட ஒரு 3 செட்டை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2024ல 8 செட்டு கேட்டிருந்திருப்பாங்க. அதுல 3 செட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4வது செட்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோட அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் போஸ்டிங் சரியா, ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஒரு 20 கொஸ்டின் ஒரு செட்லயுமே கேட்டிருந்திருப்பாங்க. ரீசனிங்ல 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்குமே நெகட்டிவ் மார்க்குமே இருக்கு சரியா. 1/4 நெகட்டிவ் மார்க்குமே இருக்கு. அதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, கொஸ்டின் போலாமா? லாஸ்ட் வீடியோல ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஒரு கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருப்பேன் கரெக்டா. அந்த கொஸ்டின் எப்படின்றத பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் சரியா. பாருங்க, ஒரு கோடட் பிளட் ரிலேஷன் கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம். ஈக்குவல் டு அப்படின்னா மதர், அட் அப்படின்னா பிரதர், பர்சன்டேஜ் அப்படின்னா ஹஸ்பண்ட், அண்ட் அப்படின்னு சொன்னா ஃபாதர். ஒரு சிம்பிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வி அட் டி பர்சன்டேஜ் ஆர் இஸ் ஈக்குவல் டு சி அட் என் அப்படின்ட்டு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபேமிலி டயக்ராம் மாதிரி போடணும். போட்டுட்டு அசர்ஷன் இருக்கு, ரீசன் இருக்கு. எந்த ரீசன் நமக்கு அசர்ஷனுக்கு கரெக்டா இருக்குன்றதா நம்ம பார்க்கணும் சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, வி அட் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. அட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பிரதர். வி இஸ் த பிரதர் ஆஃப் டி அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுறோம் சரியா. வி இஸ் த பிரதர் அப்படிங்கறதுனால பாக்ஸ் போடுறேன். இதே ஒரு ஃபீமேல் ஜெண்டர் வந்தாங்கன்னா ரவுண்ட் போடுறேன் சரியா. வி இஸ் த பிரதர் ஆஃப் டி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, வேற என்ன இருக்கு, டி பர்சன்டேஜ் ஆர் அப்படின்னு இருக்கு. பர்சன்டேஜ் சொல்றது ஹஸ்பண்ட் கரெக்டா. இப்போ டி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஆர். டிங்கிறது ஒரு ஹஸ்பண்ட், யாரோட, ஆரோட. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கு, ஆர் ஈக்குவல் டு சி. ஈக்குவல் டுனா மதர். ஆர் வந்து மதர், யாரோட மதர் அப்படின்னா சியோட மதர்னு சொல்றாங்க சரியா. சியோட மதர். வேற என்ன இருக்கு, சி அட் என் அப்படின்னு இருக்கு. சி இஸ் த பிரதர் ஆஃப் என் அப்படின்னு அர்த்தம். சி வந்து பிரதர் யாருக்கு, எண்ணுக்கு. முடிஞ்சுச்சா? இது வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் படி நம்ம வந்து ஒரு டயக்ராம் போட்டாச்சு. அப்புறம் பாருங்க, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ரீசன் கொடுத்திருக்காங்க. வி பர்சன்டேஜ் டபிள்யூ அட் டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது பாருங்களேன், இந்த ரீசன் பி பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். இதுல பாருங்களேன், இதுல எங்கேயுமே டபிள்யூன்றது இல்ல, எங்கேயுமே டீன்றது இல்ல. அப்ப இதை இதுல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணவே முடியாது. இந்த ரீசனை இதுல கொண்டு போடவே முடியாது. இப்ப ரீசன் பியை வச்சு நம்மளால இந்த அசர்ஷனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டபிள்யூ வச்சு நமக்கு அசர்ஷன் இருக்கு. டபிள்யூட மதர் தான் வந்து டியோட பிரதரோட ஒய்ஃபா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா. இப்ப இதுல வந்து டபிள்யூன்றது நமக்கு தேவைப்படுது. ஆனா இது வந்து ரீசன் ஏயை விட்டுட்டு நீங்க ரீசன் பியை மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் கூட இதை ஒட்டவே செய்யாது, டபிள்யூ அட் டிங்கிறது. ஏன்னா இந்த இதுல டபிள்யூ இல்ல, டியும் இல்ல. நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ரீசன் பி வந்து நமக்கு வேஸ்ட் தான் சரியா. அப்ப இந்த ஒன்லி பி இஸ் த ரீசன் அப்படிங்கிறது கண்டிப்பா வரப்போறது இல்ல. இப்ப ரீசன் ஏ இருக்கா, ரீசன் ஏ வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். பி பர்சன்டேஜ் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்னா ஹஸ்பண்ட். வி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் எல்னு வரும். வி இஸ் த ஹஸ்பண்ட். வி வந்து யாரோட ஹஸ்பண்ட், எல்லோட ஹஸ்பண்ட் அப்படின்னா எல் வந்து ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கரெக்டா. இதை ஃபில் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம அசர்ஷனை பார்த்து பார்க்கலாம். டபிள்யூஸ் மதர் இஸ் ஒய்ஃப் ஆஃப் டிஸ் பிரதர். ஓகே, டி பிரதரோட ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் டியோட பிரதர் யாருன்னு பாருங்க. டியோட பிரதர் வி கரெக்டா. வியோட ஒய்ஃப் அப்படின்னா எல். ஓகேவா? அப்ப இது ஃபுல்லாவே எல்ல சொல்றாங்க. டபிள்யூஸ் மதர் இஸ் எல். டபிள்யூட மதர் தான் எல்லான்னு கேக்குறாங்க. இங்க டபிள்யூ எங்கன்னே நமக்கு தெரியாது. அப்ப எப்படி நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஓகே, அப்ப இந்த ரீசன் ஏயுமே வராது. அப்ப ரீசன் ஏயும் வராது, பியும் வராது அப்படின்னா நெய்தர் ஏ நார் பி இஸ் ரீசன் பிஹைண்ட் த அசர்ஷன். ஓகேவா? ஆன்சர் 9th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. எல்லாருமே கரெக்டா பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் என்னன்னா, நம்ம வந்து டயக்ராம் போடாமலே சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். இது வந்து டைம் கன்சியூமிங்கே கிடையாது. பார்த்த உடனே நெய்தர் ஏ நார் பின்னு பேப்பரும் பென்சிலும் இல்லாமலே போடக்கூடிய கொஸ்டின் தான். கொஞ்சம் நமக்கு அவசரப்படாம ஃபுல்லா அந்த கொஸ்டினை வாசிச்சுட்டு உடனே பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. நம்ம எப்படி இந்த ரீசன் பி எலிமினேட் பண்ணோம், டபிள்யூவும் டியும் இதுல எங்கேயுமே ஃபில் பண்ண முடியாதுன்னு எலிமினேட் பண்ணோம். இதுல பாத்தீங்கன்னா வியும் எல்லோ. அப்ப இந்த இடத்துல எல் வந்துரும் கரெக்டா. அப்போ வியும் எல்லோனா இங்க ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகி ஒரு டயக்ராம் வந்துரும். ஆனா டபிள்யூங்கிறது தான் அசர்ஷன்ல கேட்டிருக்காங்க. டபிள்யூங்கிறது நமக்கு இங்க இல்ல. நம்ம அந்த விஏ எல்லையும் போட்டா கூட டபிள்யூங்கிற ஒருத்தங்க புதுசா உருவாகவே இல்லை. அப்படி பார்த்தா அசர்ஷன் கிடைக்க போறது இல்லை. ஏ போட்டாலும் நமக்கு அசர்ஷன் கிடைக்காது, பி போட்டாலும் அசர்ஷன் கிடைக்காதுங்கிறது ஒரு டயக்ராம வரைய முன்னாடியே நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் நெய்தர் ஏ நார் பிங்கிறத போட்டுடலாம். இருந்து நம்ம இந்த மாதிரி டயக்ராம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு தேவையில்ல. இந்த கொஸ்டின்லாம் செகண்ட்ஸ்ல போட வேண்டிய ஒரு கொஸ்டின் சரியா. அடுத்து பார்க்கலாமா? 11th கொஸ்டின் வரைக்கும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா. 12th இருந்து பாருங்க. 3 of the following 4 figure pairs are like in a certain way and thus form a group. Which one of does not belongs to the group? இதுல ஒரு 4 இருக்கு இல்லையா, இதுல ஆட் மேன் அவுட் கேக்குறாங்க. அந்த 4ல வித்தியாசமா இருக்கிறது என்னது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பாருங்க, இந்த 2 டயக்ராமையும் செக் பண்ணி பாருங்க. இங்க ஒரு ஸ்டார் இருக்கு கரெக்டா, ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கு, அது இங்க இருக்கு. அப்ப இங்க இருக்கிறது இந்த சைடு போயிடுச்சுன்னு ஆயிடுச்சா. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க இருக்கிறது இங்க போயிடுச்சு கரெக்ட், இங்க வந்துடுச்சு இல்லையா. அதே மாதிரி இங்க ஒரு அதேதான் இங்கேயும் வந்திருக்கு. அது பாருங்க, இங்க ஆனா அந்த மாதிரி இல்ல கரெக்டா. ஆப்ஷன் டில இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் இங்க போயிடுச்சு,
இந்த ரவுண்ட் இங்க போயிடுச்சு, இந்த பாக்ஸ் இங்க போயிடுச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போகல. அப்போ ஆப்ஷன் டி நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வேற ஒரு சிம்பிளை வச்சு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது சிம்பிள் பார்க்கலாம். இது பாருங்க, சென்டர்ல இருக்கிறது இந்த சைடுக்கு வந்துடுச்சு இல்லையா, இந்த மாதிரி வந்துடுச்சு. அதே தான் இங்கேயும் பாருங்க, ஆரோக்கு வந்துடுச்சு, ட்ரையாங்கிள் இங்க வந்துடுச்சு, இந்த பாக்ஸ் இங்க வந்துச்சு. இது எல்லாமே ஓகே தான். இன்னொரு சிம்பிள் வேணா ட்ரை பண்ணோம்னா இது பார்க்கலாமா, இந்த ஆரோ இருக்கா, இந்த ஆரோ சென்டருக்கு வந்துச்சு. அப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிறது சென்டருக்கு வரணும். கரெக்ட் வந்துடுச்சு. இங்க ஸ்டார், இங்கேயும் சென்டர், இங்க ஆனா இங்க அப்படி வரல. கரெக்டா, ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகே, ஏதாவது ஒரு சிம்பிள்ல பார்த்தாலே போதுமானது, மத்த எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 அப்படிங்கறதா வித்தியாசமா இருக்கு. அடுத்து பார்க்கலாமா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. in a family there are 6 members name KL MN OP n, அதாவது ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு ஃபேமிலில. யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க, KL MN OP அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல என்னோட ஏஜ் வந்து எல்லோட ஏஜோட 3 மடங்கு இருக்குது. ஒரு ஏஜ் சம் கொடுத்திருக்காங்க. ஏஜ் சம பசிலா கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு which of the following is true based on the given information, கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ல எது உண்மைன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. P யோட ஏஜ் 41, O வந்து K விட 21 இயர்ஸ் ஓல்டரா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, சரி பாருங்க, ஒன்னொன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். இது பசில் பேஸ்ட் இல்லையா, ஒன்னொன்னா தான் போகணும். 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, என்ஸ் ஏஜ் இஸ் 3 times ஏஜ் ஆஃப் எல். என்னோட ஏஜ் வந்து எல்லை விட 3 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன போட்டுடலாம், ஃபர்ஸ்ட் n is equal to 3L அப்படின்னு போட்டுடலாமா. அதுக்கப்புறம் பாருங்க, வேற என்ன இருக்கு, the age of O is equal to the total age of L and M. ஓக்கு எவ்வளவு ஏஜோ எல்லையும் எம்ஏ ஆட் பண்ணா என்ன ஏஜ் வருதோ அதுதான் ஓட ஏஜ்னு சொல்றாங்க. அப்போ O is equal to, நமக்கு ஆக்சுவலி என்ன மேட்டர்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்கத புரிஞ்சு நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு இக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டா முடிஞ்சு. ஓட ஏஜ் வந்து எல்லையும் எம்ஏ ஆட் பண்ணா என்ன ஏஜ் வருதோ அதான் ஓட ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன இருக்கு, P's age is equal to the total age of K and N. P யோட ஏஜ் வந்து K N ஆட் பண்ணா என்ன வருமோ அதான் P யோட ஏஜ்ங்கறாங்க. சரியா, P யோட ஏஜ் வந்து K plus N. வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, K's age is half the age of M. K யோட ஏஜ் வந்து M விட பாதிங்கறாங்க. K யோட ஏஜ் M விட பாதினா 1/2 M ன்னு வரும். கரெக்ட்டா, இல்லனா 2K is equal to M ன்னு போடலாம். எப்படினாலும் ஓகே தான். சரியா, அடுத்து பாருங்க, வேற என்ன பார்த்தோம், P is 1 year elder than O. P வந்து O விட 1 வயசு கூடுதல் சொல்றாங்க. P எவ்வளவோ அது வந்து O விட 1 வயசு கூடுதல். ஓகே, அடுத்தது வேற என்ன இருக்கு, P is 1 year older than O. இதோட முடிச்சிட்டோமா. the sum of the ages of K and M is 45. K M ஆட் பண்ணா 45 ன்னு சொல்றாங்க. K plus M 45. ஓகேவா, வேற என்ன இருக்கு, the sum of the ages of N and L is 32 years. N உம் L ஐயும் ஆட் பண்ணா 32ங்கறாங்க. சரி, அப்ப क्वेश्चनல கொடுத்திருக்க பாயிண்ட் எல்லாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா எழுதியாச்சு. இதுக்கு அப்புறம் நமக்கு ஒன்னொன்னா தேவை. P யோட ஏஜ் தேவைப்படுது, O க்கும் K க்கும் தேவைப்படுது. சோ P O K இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இவ்ளோ இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஒரே இது ரிப்பீட் ஆகுதா, இப்ப 2 லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா N உம் L இருக்கும். அதே N L எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அத ரெண்டையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ண முடியும். இப்ப செகண்ட் இது எடுத்துட்டீங்கன்னா O is equal to L plus M, 3 வேரியபிள்ஸ் வருது இல்லையா, அப்ப நம்மளால அது பண்றது கஷ்டம். இந்த மாதிரி 2 இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து இதே NL இருக்கக்கூடிய வேற ஒண்ணு பாருங்க, அது இல்லனா வேற 2, அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணா மட்டும்தான் நமக்கு இது ஈஸியா இருக்கும். இல்லனா நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இந்த NL எங்கேயாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். சரியா, இல்லனா இந்த PO plus 1 அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, POவும் வேற எங்கேயாச்சும் இருக்குதா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். இப்ப NL பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்குது, லாஸ்ட்ல இருக்குது. ரெண்டுமே NL அப்படிங்கிற 2 வேரியபிள்ஸ் வச்சு இருக்குது. இப்ப பாருங்க, N இருக்கிற இடத்துல 3L போடலாம். கரெக்டா, அது இந்த லாஸ்ட்ல போட்டோம் அப்படின்னா N-க்கு பதிலா 3L. கரெக்டா, இப்ப 3L plus L அப்படின்னு சொன்னா 4L ஆயிரும். இப்ப இந்த 4L தான் 32ன்னு வந்துடுச்சு. 4L 32னா L என்னவா இருக்கும், 32 divided by 4. இப்ப L ஓடது வந்து 8. சோ இதுல இருந்து நம்ம L வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. நம்ம பாருங்க, L is equal to 8ன்னு போட்டுடலாம். இப்பதான் நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம், L is equal to 8ங்கிறது கண்டுபிடிச்சாச்சா. அப்புறம் பாருங்க, இங்க N is equal to 3L. L எவ்வளவோ அதோட 3 மடங்கு Nங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தெரிஞ்சுட்டு. இப்ப L 8 அப்படின்னா இதோட 3 மடங்கு என்னது, 8 3s வந்துரும் 24. அப்ப N is equal to 24. L 8 கிடைச்சிட்டு N 24 கிடைச்சிட்டு. இப்ப இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்ல, எரேஸ் பண்ணிடலாம். சரியா, இனி வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி வேற ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும். வேற என்ன பண்ணலாம், இப்ப செகண்ட்ல பாருங்க OLM 3 வேரியபிள்ஸ் இருக்கு, விட்டுருங்க. அதுக்கப்புறம் உள்ளது பாருங்க P is equal to K plus N, இதுவும் 3 வேரியபிள்ஸ் இருக்கு, கொஞ்சம் டஃபா இருக்கும், விட்டுருங்க. அடுத்து பாருங்க 2K is equal to M, இதுல K-யும் M-ம் மட்டும் தான் இருக்கு. இதே KM வச்சு வேற இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அப்ப இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். சரியா, 2K இருக்கிற இடத்துல M போடணும், இல்லனா M இருக்கிற இடத்துல 2K போடணும். இங்க வந்து M இருக்கிற இடத்துல 2K போடுவோமா, அப்ப இங்க ஒரு 2K, இங்க ஒரு K, மொத்தம் என்ன ஆச்சு 3K. இப்ப 3K தான் 45ன்ற மாதிரி கிடைச்சிருச்சு. 3K 45னா K என்னவா இருக்கும், 45 divided by 3 ஆகும், K க்கு 50.
வந்துடுச்சா K15 அப்படிங்கறது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை ரேஸ் பண்ணிடலாமா? K15 கிடைச்சிட்டு இப்போ இந்த Kல இருந்து M கண்டுபிடிச்சலாமா? ஏன்னா 2K தான் Mன்னு பார்த்தோம். K15 தெரிஞ்சிச்சு. அப்ப 2Kனா 2 into 15. 2 into 15ங்கிறது 30. இப்போ 30 அப்படிங்கிறது தான் M இருக்கும். Mங்கிறது 30. ஓகேவா? இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளவுதான். இனி என்ன இருக்குன்னு பாருங்க. OP வச்சு பாயிண்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்ப பாருங்க O is equal to L plus M. இதுல L தெரியும், M தெரியும். ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணா O வந்துரும். கரெக்டா? O கண்டுபிடிக்கிறது ஈஸி. L M. L எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. M எவ்வளவு இருக்கு? 30 இருக்கு. ஆட் பண்ணா 38. அப்போ O கிடைச்சிருச்சு. O is equal to 30. O கிடைச்சிச்சுன்னா P ஈஸி தானே? P is equal to O plus 1. அப்போ P வந்து 39. முடிஞ்சுச்சா? இப்ப எல்லாமே கிடைச்சிருச்சு. நமக்கு தேவை KL MN OP அது எல்லாமே கிடைச்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இனி எதுவுமே தேவையில்ல. சால்வ் பண்ணலாம். நமக்கு தேவையே P யோட ஏஜ் என்னன்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? the age of P is 41 years. P யோட ஏஜ் 41 கேக்குறாங்க. இங்க பாருங்க. அழிச்சிட்டேனா? P க்கு என்ன பார்த்தோம்? K plus என்னன்னு பார்த்தோம் இல்லையா? K யும் என்னும் ஆட் பண்ணோம்னா 15 24. இல்லனா P க்கு என்ன பார்த்தோம்? P is 1 year elder than O ன்னு பார்த்தோம். அப்போ P is elder than O னா O plus 1. அப்போ P க்கு வந்து 39. 39 பார்த்தோம். உனக்கு क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? P is 41 years ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்டே தப்பு. அடுத்து பாருங்க O is 21 years elder than K. K ய விட O வந்து 21 years elder ன்னு சொல்றாங்க. பாத்துடலாமா? O க்கு நம்ம என்ன பார்த்தோம்? O க்கு 38 ன்னு பார்த்தோம். K க்கு 15 ன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? 15 கூட 21 ஆட் பண்ணானா 6 வச்சு முடியுது. கரெக்ட்டா? 36 தான் வந்திருக்கணும். 38 வராது. அப்ப செகண்ட் பாயிண்ட்மே தப்பு தான். அப்ப neither 1 nor 2 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். இது क्वेश्चनல கொடுத்திருக்கிறது ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு லாஸ்டா பாக்கும்போது நமக்கு ஆன்சர் ரெண்டு பாயிண்ட்மே தப்பா கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் neither 1 nor 2. அடுத்து பார்க்கலாமா? 14th question பாருங்க. In a line Jaya ranks 84 from the bottom while there are 85 girls in the top. Was Jaya rank from the top? ஓகேவா? ஜெயாவோட ரேங்க் பாட்டம்ல இருந்து சொல்லிருக்காங்க. டாப்ல இருந்து என்னன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. மொத்த கிளாஸ்ல 85 பேர் இருக்காங்கன்றதையும் சொல்லிட்டாங்க. ஆன்சர் பார்த்த உடனே ஈஸியா 2 அப்படிங்கறது போட்டுடலாம். ஓகேவா? இது எப்படின்னா மொத்த கிளாஸ் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பாட்டம் பிளஸ் டாப் மைனஸ் 1. இது வந்து யாரோ ஒருத்தவங்களோட பொசிஷன். இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களோட பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் எவ்வளவு அப்படிங்கிறது ஈக்குவல் டு அவங்க பாட்டம்ல இருந்து எவ்வளவு டாப். இல்லைன்னா லெஃப்ட் ரைட்னு பார்த்தா லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1 பார்த்தோம்னா அவங்களோட பொசிஷன் கிடைச்சிரும். சரியா? டோட்டல்ல இருந்து லெஃப்ட் ரைட் மைனஸ் 1 பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். இல்ல டோட்டல் அப்படிங்கிறது 85. அதுல இருந்து 84 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னாலே 1 தான் இருக்கு. அப்போ இன்னும் ஒரே ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனா நம்ம டாப்ல இருந்தும் அவங்கள எடுக்கிறோம் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவா செகண்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் இருக்கு இல்லையா? டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டாப்ல இருந்து பிளஸ் பாட்டம்ல இருந்து மைனஸ் 1. இல்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து இல்லைன்னா மைனஸ் 1. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா டாப்ல பாட்டம்ல இருந்து 84 தெரிஞ்சிச்சு. டாப்ல இருந்து தெரியாது. டீன்னு வச்சுக்கலாம் மைனஸ் 1. இது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகே, அப்ப 83 இல்லையா? 83 கூட என்ன பண்ணா 85 வரும். டீக்கு வந்து x 2 தான் வந்துருக்கும். 2ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன். சரியா? அடுத்து பார்க்கலாமா? 15th question பாருங்க. மிஸ்டர் அப்படிங்கிற மிஸ்டர் 8 is related to UHWVLP 88 in a certain way based on the certain logic. In the same way, fixing 16 is related to JQLALLY 272 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப மிஸ்டர்ங்கிறது இந்த மாதிரி மாறி இருக்கு, ஃபிக்ஸிங்கிறது இந்த மாதிரி மாறி இருக்கு. இது என்ன லாஜிக் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதே லாஜிக் இருக்கக்கூடியத சிமெண்ட்டுக்கு என்னது, பிளிந்த் என்ன, கார்டன் என்ன, ஃபேக்கெட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மிஸ்டர் எப்படி UHWLP மாறுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மிஸ்டருக்கு நம்பர் பார்க்கலாமா? மிஸ்டர் எம்ன்னு சொல்லும்போது 13, ஐங்கிறது 9, எஸ்ங்கிறது 19, டீங்கிறது 20, ஈங்கிறது 5, ஆறுங்கிறது 18. அதே மாதிரி நம்ம UHWVLP இதுக்கு பார்க்கலாமா? யூங்கும் போது 21 வரும், ஹச்னா 8 வரும், டபிள்யூன்னு சொல்லும் போது 23 வரும் இல்லையா? வினா 22 வரும், இதுக்கப்புறம் எல் அப்படின்னா 12 வரப்போகுது, பினா 16 வரப்போகுது. பாத்தீங்கன்னா 13 வந்து 21 மாறுதுன்னா +8, கரெக்டா? 9 8 மாறுதுன்னா -1, 19 23 போகுதுன்னா +4. எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கு. பட் இதே பேட்டர்ன் தான் அடுத்ததுக்கு வருதான்றதை செக் பண்ணிடலாமா? இதுல பாருங்க, இதுல வச்சே செக் பண்ணிடலாம். எஃப்ங்கிறது 6, ஜேங்கிறது 10, அப்ப +5 வந்து +4 வந்திருக்கும். நான் இங்க +8 இருக்கு, கரெக்டா? மாதிரி ஐங்கிறது 9, கியூங்கிறது 17, -1ங்கிறது வரல. அப்ப இந்த பேட்டர்ன் கிடையாது. இப்ப ஸ்ட்ரைட்டா பாக்குற பேட்டர்ன் கிடையாதுன்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸா பாக்கலாம், இல்ல 3 பிரிச்சு பாக்கலாம். இந்த மாதிரிதான் நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா? இப்படி இந்த 3 மட்டும் பிரிச்சுக்கலாம். பிரிச்சு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பாருங்க. 13 8 வருதா, இல்ல 9 21 ரெண்டா கிராஸ் ஆகுதா, அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம்.
ஓகே, இங்க பாருங்க இங்க 18 12 இருக்கா, அப்போ நமக்கு -6 வரும் கரெக்டா. வேற அந்த மாதிரி இங்க ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. 13 8 இருக்கு, இது வந்து -5 தான் வருது கரெக்டா. 9 21 சம்பந்தமே இல்லை. இப்போ 2 2 பிரிக்க வேண்டாம், 3 3 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 13 23 +10 ஆயிடுச்சு. 19 21 அப்படின்னு சொல்லும்போது +3. ஆனா இங்கேயும் அதே மாதிரி, ஆனா இங்க +3 இல்ல +4, அப்ப சம்பந்தமே இல்லை கரெக்டா. அப்போ இந்த மாதிரி 3 3 ஸ்பிளிட் பண்ண வேணாம், டோட்டலா பாத்துருவோமா. டோட்டலா மிஸ்டரோட அந்த எண்டையும் செக் பண்ணி பாருங்களேன், ஏதாவது லாஜிக் இருக்கான்னு தெரியும். இங்க M இருக்கு, P இருக்கு கரெக்டா. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டரும் இங்க லாஸ்ட் லெட்டரும். Mங்கிறது 13, Pங்கிறது 16, அப்ப என்ன ஆயிருக்கு +3 ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க செகண்ட் லெட்டர், லெஃப்ட்ல இருந்து செகண்ட் லெட்டர், ரைட்ல இருந்து செகண்ட் லெட்டர் பாருங்க. இங்க I இருக்கு, இங்க L இருக்கு. Iங்கிறது 9, Lங்கிறது 12, அப்ப என்ன ஆயிருக்கும் +3 ஆயிருக்கும் கரெக்டா. அப்ப என்ன சான்ஸ் இருக்கு, இப்படி ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுவோம் +3 வர சான்ஸ் இருக்கு. அதே சான்ஸ் இங்க இருக்கான்றதோ இருக்கா, கொஸ்டின்ல வச்சே செக் பண்ணி மாத்தலாம். இப்போ F இருக்கா, Fல இருந்து +3 பண்ணா என்ன வரணும், I வந்திருக்கணும், கரெக்டா இருக்கு. அதே மாதிரி I ல இருந்து +3 பண்ணா L வந்திருக்கணும், L கரெக்டா இருக்கு. அப்போ அவ்வளவுதான், பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர்ல +3 பண்ணா நமக்கு லாஸ்ட் நம்பர் வரும். அதே மாதிரி செகண்ட்ல இருந்த நம்பருக்கு பண்ணா இங்க இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து பண்ணும்போது +3 அப்படிங்கறதா லாஜிக். ஓகேவா. அப்போ இதே லாஜிக் இங்க சிமெண்ட், பிளிந்த், கார்டன், பாக்கெட்டுக்கு செக் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் சிமெண்ட்டுக்கு பார்க்கலாம். இன்னொன்னு சால்வ் பண்ண முன்னாடி ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன்ல எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த சிமெண்ட் வந்து எங்க வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கவே இல்லை கரெக்டா. அப்ப இந்த சிமெண்ட்டுக்குள்ள ஆன்சர் கண்டிப்பா இந்த 4 ஆப்ஷன்ல இருக்காதுன்னு அர்த்தம். இருந்திருந்தா கண்டிப்பா ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அதனால என்ன பண்ணலாம், செகண்டுக்கு போயிடலாம். பிளிந்த் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா, பிளிந்த்க்கு P இருக்கு. Pங்கிறது என்னது 16. 16ல இருந்து +3 பண்ணானா 19 வரும். 19 அப்படின்னா எஸ். ஓகேவா, இவ்வளவுதான். இப்ப நீங்க ஆப்ஷன் செக் பண்ணி இந்த மேட்ச் பண்ணி பாருங்க. எஸ் வச்சு ஏதாச்சும் முடிஞ்சிருக்கா, முடியல. அப்ப பிளிந்துக்கான ஆன்சர் கண்டிப்பா இங்க இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா, அப்ப கண்டிப்பா செகண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதை எலிமினேட் பண்ணி விட்டுலாம். இதுவும் எலிமினேட் பண்ணியாச்சு. இனி இப்ப தேர்டும் ஃபோர்த்தும் இருக்கு, இதை தான் நம்ம செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கார்டன்ல இருந்து போலாமா. கார்டன்ல Gல இருந்து +3 பண்ணி நமக்கு இங்க வந்திருக்கணும். Gங்கிறது என்னது 7 கரெக்டா. 7ல இருந்து +3 பண்ணா 10 வந்திருக்கணும். 10 அப்படின்னா J வச்சு முடியும் கரெக்டா. இங்க J வச்சு முடிகிற மாதிரி ஒன்னு இருக்கு, அதனால அடுத்தது ட்ரை பண்ணலாம். Aங்கிறது 1, 1ல இருந்து 3 ஆட் பண்ணோம்னா 4, அப்ப D. ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க R இருக்கு. Rங்கிறது 18, 18ல இருந்து நம்ம 3 ஆட் பண்ணா 21, 21னா நமக்கு U வரும். சரியா, இருக்குதா, கரெக்டா இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க Dக்கு 4, 4ல இருந்து 3 ஆட் பண்ணா 7, 7னா G. இங்க 5, Eக்கு 5, 5ல இருந்து நம்ம 3 ஆட் பண்ணா 8, 8னா H. Nங்கிறது 14, 14ல இருந்து 3 ஆட் பண்ணா 17, Q. ஓகே, அப்ப தேர்டுக்கு Xங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க தேர்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, Z ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா. அப்ப கண்டிப்பா இது தப்பு ரைட்டா. பேலன்ஸ் இருக்குது தேர்டு தான், அப்ப தேர்ட் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். நீங்க நினைக்கலாம் கரெக்டா தானே கொடுத்துருக்காங்க இல்லையா, லெட்டர்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 3க்கு Xங்கிறது வந்திருக்கும். ஆனா ஆப்ஷன்ல கொடுக்கல ரைட்டா. அப்ப இதுல என்ன தப்பு இருந்திருக்கும்னா, நம்பர்ல தப்பு இருந்திருக்கும். ஏன்னா நீங்க ஒரு நம்பரே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 888 மாறுது, 16 272 மாறுது, அதே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது என்ன லாஜிக் நம்ம கண்டுபிடிக்கவே போல கரெக்டா. ஏன்னா இதை கண்டுபிடிக்கணும்ன்ற தேவை இங்க இல்ல. நம்ம இதை ஃபுல்லா செக் பண்ணும்போது இதை இருந்து கண்டுபிடிச்சு நமக்கு அது ஒரு டைம் வேஸ்ட். இப்ப தேவையே இல்லை. நம்ம இதை நார்மலா லெட்டர்ஸ் வச்சு செக் பண்ணும் போதே 3 எண்ணத்தை எலிமினேட் பண்ணிட்டோம் அசால்ட்டா. பேலன்ஸ் இருக்கிறது இது மட்டும் தான். இது லெட்டர்ல வருதான்னு வேணா ஒருக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். சரியா, பாருங்க ஃபவுசெட்டா, ஃபவுசெட். இப்போ இல்ல நான் நம்பர்ஸ் போட்டுட்டோம்னா 6 1 நமக்கு 21 3 5 20 கரெக்டா. 6ல இருந்து +3 பண்ணோம்னா 9 I. Aல இருந்து +3 பண்ணோம்னா D. அப்புறம் Uங்கிறது 21, 21ல இருந்து +3 பண்ணா 24 அப்படின்னா X. Cல இருந்து +3, 3ல இருந்து +3னா 6, 6னா F. Eங்கிறது 5, 5ல இருந்து +3 8, 8னா H. 20ல இருந்து +3 23, 23னா W. W H F X D இந்த இருக்கு. ஓகே, ஆன்சர் 3 4 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 4க்கு Y ஒன்லி அப்படின்னு. ஓகே, ஸோ நம்பர் பார்க்காமலே நம்ம பண்ணிடலாம். சரியா, ஒருவேளை இங்க நம்பர் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பா தெரியாது எது ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ லெட்டர் வச்சு பாருங்க, ஈஸியா இருக்கும். சரியா, அடுத்து பார்க்கலாமா. 16th question. In a certain code language, picture is written as 42737 and torment is written as 281442. பிக்சரை நம்ம இந்த மாதிரி எழுதுறோம், டார்மெண்ட் இந்த நம்பர்லாம் எழுதுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ப்ரோக்ராம்க்கு என்ன, ஜானிட்டருக்கு என்ன, ஃபல்க்ரம்க்கு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க பிக்சர் அதுல வந்து பாருங்க 1 2 3 4 5 6 7 7 லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மொத்தமே 5 நம்பர் தான் வருது. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க 6 நம்பர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா TOR
MENTனா 7 லெட்டர்ஸ் இருக்கு. 7க்கு 6 லெட்டர் வருது. அப்போ ஒரு வேர்டுக்கு ஒரு லெட்டருங்கிற கான்செப்டே கிடையாது. இப்ப Fக்கு 4 வந்திருக்கும், Iக்கு 2 வந்திருக்கும். இந்த கான்செப்டே இல்ல. வேற ஏதோ பண்ணிருக்காங்கன்றது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை நம்பர் ஆஃப் நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஸோ வேற ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை நம்பர்ல கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப F அப்படிங்கும் போது 6 வரப்போகுது, Iக்கு 9 வரப்போகுது, Xக்கு 24 வரப்போகுது, Tக்கு 20 வரும், Uக்கு 21 வரும், Rக்கு 18 வரும், Eக்கு 5 வரும். சரியா? எப்பவுமே நம்ம இந்த மாதிரி சம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சென்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர் இருக்குதான்னு பாருவோம். இப்ப இங்க வந்து 3 3 பிரியுது. அப்ப சென்டர்ல M இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 3 பிரியுதா, சென்டர்ல T இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த Tக்கும் இந்த சென்டர்ல இருக்க நம்பருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இங்க Tக்கு நேரம் என்ன இருக்கு, 7 இருக்கு. கரெக்டா? இங்க Mக்கு நேரம் என்ன இருக்கும், மேபி 4 14 இந்த மாதிரி ஏதோ வரப்போகுது. ஓகே, இப்ப அந்த மாதிரி செக் பண்ணுங்க. இப்ப Tக்கும் 7க்கும் ஏதாவது லாஜிக் இருக்கான்னு பாருங்க. Tக்கு நம்ம நம்பர் வந்து 20. இப்ப Tயோட ஆப்போசிட் லெட்டர் என்ன, G. Gக்கு நம்பர் என்ன, 7. அப்போ அந்த மாதிரி லாஜிக் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க செக் பண்ணுங்க. M இருக்கு. Mோட லெட்டர் வந்து 13. ஆனா இங்க 13 இல்ல. Mோட ஆப்போசிட் என்ன, N. என்னோடது 14. ஆப்போசிட் லெட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம A ல இருந்து Z வரைக்கும் இப்படி எழுதும் இல்லையா, ABCDF M வரைக்கும் எழுதிட்டு Nல இருந்து. எப்பவுமே நமக்கு எக்ஸாம்ல ரஃப் ஷீட் கொடுக்கும் போதே இதெல்லாம் எழுதி வச்சிருங்க. சரி, அப்பதான் பார்க்க இந்த மாதிரி சம்க்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் லெட்டர் பாக்குறோம். அதுல பார்க்கும்போது 20 வரல. ஆனா ஆப்போசிட் பாக்குற நம்பர் நமக்கு வருது, ஜியோட நம்பர் வருது. இங்க எம்மோடது இல்ல, ஆனா என்னோட 14 அப்படிங்கிறது இந்த சென்டர்ல இருக்கு. கரெக்ட் தானே? அப்போ இதை வச்சு நம்ம சென்டர்ல இருக்கிறது அப்படிதான் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிடலாம். ஆனா அதை வச்சு நம்மளால மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா சென்டர்ல இருக்க நம்பர் மட்டும் கரெக்டா கொடுத்துட்டு சைட்ல தப்பா கொடுத்தாலும் நம்ம மாட்டிப்போம். அதனால என்னது, ஃபுல் இதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். என்ன பண்ணலாம், அப்போ பிக்சர் இந்த டீயை விட்டுருங்க, மீதி இருக்க இந்த பிக்ஸுக்கு மட்டும் நம்பர்ஸ் எடுத்து பார்க்கலாம். அது நமக்கு இங்க எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுது. அப்ப பிக்ஸுக்கு Fக்கு 6ன்னு பார்த்தோம் இல்லையா, Iக்கு 9 பார்த்தோம், Xக்கு என்ன பார்த்தோம், 24 பார்த்தோம். இப்போ இதை ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சென்டர்ல இருக்கிறத பிரிச்சுட்டோம்னாலே நம்ம லெஃப்ட் ரைட்னு பிரிச்சுதான் சால்வ் பண்ண போறோம்ன்றதை கெஸ் பண்ணிடலாம். அதை வச்சு பாத்தீங்கன்னா 6 + 9 பண்ணோம் அப்படின்னா 15 வரும். 15 + 24 பண்ணா 39 வரும். கரெக்டா? ஆனா இங்க என்ன இருக்கு, 42 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 37 இருக்கு. சம்பந்தம் இல்லாம தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இங்க Tக்கு எப்படி நம்ம வந்து ஆப்போசிட் பார்த்தோம் இல்லையா, G பார்த்தோம். அதே மாதிரி பிக்சருக்கு ஆப்போசிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். FIX இருக்கா, F ஓட ஆப்போசிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். F ஓட ஆப்போசிட் என்ன, U. I ஓட ஆப்போசிட் என்ன, R. X ஓட ஆப்போசிட் என்ன, C. ஓகேவா? இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா Uக்கு ட்ரை பண்ணி பாருங்க. Uக்கு 21, Rக்கு 18, Cக்கு 3. 18 + 3 21, 21 + 21 42. 42 இங்க வந்துருச்சா? அப்ப இது சான்ஸ் இருக்கு. கரெக்டா? இந்த சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த பிக்சரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3 எண்ணத்துக்கு ஆப்போசிட் எடுத்து ஆட் பண்ணிருக்காங்க. Tக்கு ஆப்போசிட் அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. Tயோட ஆப்போசிட் G, அதனால அந்த நம்பரை அப்படியே எழுதியிருக்கும். இந்த 4 to 7 வரைக்கும் ஓரளவு கேஸ் இருக்கு. இப்ப இந்த URE செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? URE இருக்கு. Uன்னு சொல்லும்போது 21, Rங்கிறது 18, Eங்கிறது 5. 21 + 18 பண்ணும்போதே 37ஓட நம்பர் பெருசாயிடுச்சு. கண்டிப்பா URE வராது. UREயோட ஆப்போசிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். Uக்கு ஆப்போசிட் F, Rக்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா I வரும், Eக்கு ஆப்போசிட் B வரும். Fனா 6, Iக்கு 9, Bக்கு 22. இப்ப ஆட் பண்ணி பாருங்க. 6 + 9 15, 15ம் இதுவும் ஆட் பண்ணா 37. பெர்ஃபெக்ட். வந்துருச்சா 37? லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். பிக்சர் அப்படிங்கிற அந்த லாஜிக் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, சென்டர்ல இருக்க நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்து, ஆப்போசிட் லெட்டர் பார்த்து அதோட நம்பரை எழுதிடணும். இந்த 3க்கும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி இங்க எழுதிடணும். இந்த 3க்கும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி இங்க எழுதணும். அதோட சம். இதுதான் லாஜிக். பிக்சருக்கு இந்த லாஜிக் வந்துட்டு டார்மெண்ட்டுக்கு வந்திருக்கான்றத ஒருக்க லைட்டா செக் பண்ணிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த M என்ன மாதிரி 14 வந்துடுச்சு. ஓகே, இப்ப 28 வருதான்றதை செக் பண்ணும். Tக்கு ஆப்போசிட் G. கரெக்டா? அந்த மாதிரி Oக்கு ஆப்போசிட் L, Rக்கு ஆப்போசிட் I. அப்போ GLIன்னு வரும். இப்போ 7, 12, 9. ஓகே, 12 + 9 21 + 7 28. பெர்ஃபெக்ட். போதும். அப்ப நம்ம லாஸ்ட்லாம் செக் பண்ண தேவையில்ல. இதுதான் லாஜிக்ன்றது தெரிஞ்சிட்டு. இப்ப இதே லாஜிக்ல நம்ம ப்ரோக்ராம், ஜானிட்டர், ஃபல்க்ரம் போட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கா, G இருக்குங்க. கரெக்டா? Gக்கு என்னது ஆப்போசிட் பாத்தீங்கன்னா T. Tனா 20ன்னு வரணும். அப்ப W வந்து நமக்கு ஆன்சரா இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா மத்த எங்கேயுமே இல்ல. கரெக்டா? அதனால W மட்டும் தான் நமக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு W மட்டும் தான் வரும். இல்லையா? அடுத்த செகண்ட் பாருங்க, ஜானிட்டர். ஜானிட்டர்ல ஐங்கிறது தான் சென்டர்ல இருக்கக்கூடியது. ஐயோட ஆப்போசிட் R. Rக்கு நமக்கு 18 வரும். 18 பாத்தீங்கன்னா இங்க இருக்கு Y. அப்ப செகண்டுக்கு ஒய்யா இருக்க மட்டும் தான் சான்ஸ் இருக்கு. ஆனா இல்லாமலும் இருக்கலாம். அது ஃபுல்லா செக் பண்ணும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் தேர்டுக்கு பாருங்க, ஃபல்க்ரம் இருக்கு இல்லையா? ஃபல்க்ரம்ல சியோட ஆப்போசிட் அப்படின்னு சொல்லும்போது சிக்கு ஆப்போசிட் என்ன வரும், எக்ஸ் வரும். ரைட்டா? எக்ஸ்ங்கிறது 24 இங்க இருக்கு. சரியா? அது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ரெண்டுக்குமே நமக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம ஃபுல்லா செக் பண்ணப்போ செகண்ட் ஒன்ன மட்டும் ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் 2 இல்ல ஆப்ஷன் 3ன்னு தெரிஞ்சுட்டு, இப்ப இந்த ரெண்டுலயுமே ஃபர்ஸ்டும் W தான் இருக்கு, தேர்டும் எக்ஸ் தான் இருக்கு. சோ அதை நம்ம செக் பண்ணவே தேவையில்ல. இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சுட்டு இப்ப செகண்ட் ஒன்ன மட்டும் செக் பண்ணி ஆன்சர் ஆப்ஷன் 2ஆ 3ஆன்னு முடிவு பண்ணிடலாம்.
செகண்ட் ஒன் ஜானிட்டர். ஜானிட்டரை மட்டும் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். சரியா? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஒய்யா இருந்துச்சுன்னா ஒய் கூட மேட்ச் ஆச்சுன்னா ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணும், இல்லைன்னா ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணும். இப்போ ஐ ஓகே, ஐக்கு வந்து நமக்கு ஆப்போசிட் ஆர்ன்னு தெரியும். ஸோ 18ன்றது வரைக்கும் ஓகே. இந்த மூணுக்கும் பார்க்கணும். ஜான் இருக்கா, ஜானோட ஆப்போசிட் எடுத்தீங்கன்னா ஜேக்கு கியூ வந்துடும், ஏக்கு இசட் வந்துடும், இங்க எம் வந்துடும். இப்போ 17 வரும், 26 வரும், இன்னொன்னு 13 வரும். கரெக்டா? 17, 26, 13. 26 plus 13 39, 39 plus 17 56. ஓகேவா? இங்க 5618ங்கிறது இங்க எங்கேயுமே இல்லை. ஓகே, இப்போ செகண்ட் ஒனுக்கு எங்கேயுமே இல்லை, ஒய் இல்லை, எக்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ செகண்ட் ஒனுக்கு ஆனால் இங்க ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாமா? ஒரு சம்மும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருதுன்றது நமக்கு தெரியுதா? இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ்ல இருக்க இந்த 1 மட்டும் குறையுது. கரெக்டா? அடுத்த உள்ளதுல பாத்தீங்கன்னா இந்த 2ம் குறையுது, எல் ஷேப் அப்படியே குறையுது. அப்போ ஃபர்ஸ்ட் 1 குறைஞ்சிச்சு, அப்புறம் 2 குறைஞ்சிச்சு. இப்போ அடுத்தது பாருங்க 3 குறைஞ்சிருக்கணும். ரைட்டா? 3 குறையணும்னா இந்த ட்ரையாங்கிள் அப்படியே குறைஞ்சிருக்கும். ட்ரையாங்கிள் குறைஞ்சிச்சுன்னா இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் 1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் குறைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் 2 லைன் குறைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இந்த 3 லைன் ஃபுல்லா குறைக்கிறோம். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1 வரும். அடுத்து பார்க்கலாம். அரேஞ்ச் the words in a meaningful logical order and select the appropriate sequence. toddlerhood, adulthood, infancy, childhood, old age. இதை நம்ம சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தோட மீனிங் தெரியணும். கரெக்டா? இப்போ டாட்லர் அப்படின்னு சொல்லும் போது நடக்கிற பருவத்துல இருப்பாங்க இல்லையா குழந்தைங்க, ஊனி நடப்பாங்க. அது அடல்ட்ஹுட் அப்படின்னா அடல்ட்ஸ் 18+ அவங்களதான் அடல்ட்னு சொல்லுவோம். இதே இன்ஃபான்சினா 1 வயசு 2 வயசு அந்த குழந்தைங்க இன்ஃபான்சி. சைல்ட்ஹுட்னா ஒரு 12 வயசு அந்த மாதிரி இருக்கும்ல, அது ஓல்ட் ஏஜ்னா வயசானவங்க 50க்கு மேல 60, 65 அதெல்லாம் ஓல்ட் ஏஜ். சரியா? இப்போ ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம்ல. அப்போ இருக்கிறதுலே கம்மி அப்படின்னா இன்ஃபான்சி தான். இன்ஃபான்சி தான் அந்த 1 வயசு சொல்லுவாங்க. அப்போ 3 வச்சு ஸ்டார்ட் ஆகுது, எல்லாமே 3 தான். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டாட்லர்ஹுட். டாட்லர்ஹுட்னா அதுக்கப்புறம் நடக்கிற ஸ்டேஜ். ஸோ அது அப்போ 3க்கு அப்புறம் நமக்கு என்ன வந்திருக்கணும்? 1 வந்திருக்கணும். இங்க வந்து அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் அடுத்தது 4 தான் இருக்கு, அதாவது சைல்ட்ஹுட். ஓகே, அதுக்கப்புறம் என்னது? அடல்ட்ஹுட்டுக்கு அப்புறம் தான் ஏஜ். ஃபர்ஸ்ட் அடல்ட்டா இருக்கும், அப்புறம் ஏஜ் ஆகும். ஸோ ஆப்ஷன் 4 அப்படிங்கிறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 19th கொஸ்டின் பாருங்க. இந்த சிம்பிள் எங்க இருக்கு, இந்த 4 இடத்துல எங்க இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்க, இது எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கா? இந்த ஒண்ணு இருக்கு. ஆனா இதுல எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு கேட்டா இல்ல. இதுல ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் இருக்கு. இப்போ ஆப்ஷன் 1 வராது. இங்க இருக்கிறது அப்படியே கவர் ஆனும், ஆனா இங்க பெருசா இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லைனை தான் போட்டு குட்டி பாக்ஸ் ஆக்கியிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ரைட் சைட்ல கீழே டவுன்ல இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரவுண்ட்ல இருக்கு. இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இதுல பாருங்க, இதுல இந்த மாதிரி சிம்பிளே இல்ல. கரெக்டா? இப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இது வந்து இங்க இல்ல. இந்த இடத்துல கம்ப்ளீட்டே ஆகல, 3 வராது. இப்போ இது ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு, இந்த இருக்கா, இது இங்க இருக்கு. அதாவது கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது அப்படியே இந்த 4th ஆப்ஷன்ல எம்பெட் ஆயிருக்கு. ஆனா செக் பண்ணி பாத்துக்கலாம். கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு, மேல அதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. இதே லைன் கனெக்ட் ஆகுது, உள்ள ஒரு கீழே ஒரு லைன் இருக்கு, டீ மாதிரி, டீ அப்படி போட்ட மாதிரி இருக்கு, எல்லாமே இருக்கு. சரியா? அப்ப இங்க கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே இங்க இருக்குது அப்படின்றதுனால ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், விச் டை cannot be formed. இல்ல எந்த டை ஃபார்ம் ஆகலன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ்ல செட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டைஸ்ல ஆப்போசிட் கேட்டிருந்தாங்க. இப்போ 11ஓட ஆப்போசிட் என்ன, 16ஓட ஆப்போசிட் மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்க விச் டை cannot be formed, எந்த டை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்கறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் எந்த நம்பருக்குலாம் எது ஆப்போசிட்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சம் வந்தாலே இந்த மாதிரி இருக்கிறதா ஆப்போசிட். ஓகே, இப்போ 11க்கு 13 அப்படிங்கறது ஆப்போசிட், 16க்கு 12ங்கிறது ஆப்போசிட். 1 விட்டு இருக்கு இல்லையா, அது நமக்கு ஆப்போசிட். இப்போ பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன? 15, 14, அது ரெண்டும் ஆப்போசிட். எப்பவுமே ஆப்போசிட்டா இருக்கிறது நமக்கு அந்த ஒரு டைஸ்ல தெரியாது. எப்படி சொல்லலாம்? இப்ப 11ம் 13ம் ஒரே டைஸ்ல இருக்காது. அது மாதிரி 16ம் 12ம் ஒரே டைஸ்ல இருக்காது. 15ம் 14ம் ஒரே டைஸ்ல இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த டை ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு ரைட்டா? இப்போ இதுல பாருங்க 11, 12, 14. 11 இங்க இருக்கு, 12 இங்க இருக்கு, 14 மூணுமே ஒரு லைன்ல இருக்கு. அதனால இது ஃபார்ம் ஆகும். அப்புறம் பாருங்க 14, 13, 16. 14, 13, 16 மூணுமே ஒரு லைன், இதுவும் ஃபார்ம் ஆகும். 16, 12, 15. 16 இங்க இருக்கு, 16ம் 12ம் ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப இது கண்டிப்பா ஃபார்ம் ஆகாது. ஓகே, அடுத்து பாருங்க 13, 12, 15. 13, 12, 15 மூணும் ஒரு லைன், இது ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்ஷன் 3 மட்டும் தான் நமக்கு ஃபார்ம் ஆகாது. 20th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ செட் 4 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம 20 கொஸ்டின்ஸ் 20யும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஃபுல்லா ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த செட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? எவ்வளவு கொஸ்டின் நீங்களாவே சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.